நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக அரசு மக்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதற்கு பல உதாரணங்களை எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனால் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை முன்னுதாரணமாக இல்லையே என்று ஒரு கவலை தெரிவித்து ஒரு கண்டனம் தெரிவிப்பதை போல இன்றைக்கு நீதி அரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நிதிநிலை, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதைத்தான சட்டமன்றத்திலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் நெஞ்சுரத்தோடு இந்தியாவிலே அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் இந்த ஸ்டாலின் திமுக அரசு என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த கடனை குறைக்கிறது, விலைவாசியை குறைக்கிறது, மின்சார கட்டணத்தை குறைக்கிறது, இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லையே. இப்போ வரி விதிக்கிறது, எப்படி வரி விதிக்கணும்னு நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தேன் இருக்குல்ல, தேன் கருப்பையா தேன் இருக்குல்ல, அது நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. அது பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை இந்த தேடி போய் அந்த பூக்கள் இருந்து அந்த தேனை உறிஞ்சுகிற போது அந்த பூக்களுக்கு அந்த தேனை கொண்டு வந்து அது மக்களுடைய பயன்பாடு. அப்போ 6000 வீட்டுக்கு அதப்போ உனக்கு தெரிஞ்சதுதான் அவங்கள்ட்ட சொல்றேன், நான் உனக்கு எனக்கு தெரிஞ்சுட்டேன். அப்போ இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றியதோடு மட்டுமல்லாமல் கடனை நாட்டின் மீது ஏற்றியதோடு மட்டுமல்லாமல் ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கிறது. இப்ப திமுக அரசுக்கு எதுக்கு நேரம் இருக்கிறது? இதெல்லாம் தீர்வு காண்பதற்கு நேரம் இல்லை. அண்ணா திமுக மீது பழி சுமத்துவதற்கு தான் திமுக அரசுக்கு நேரம் இருக்கிறது. புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பதற்கு தான் இந்த திமுக அரசுக்கு நேரம் இருக்கிறது ஒழிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எந்த உருப்படியான திட்டங்களையும் தரவில்லை, இந்த மக்களுக்கு சேவை செய்யவில்லை, இந்த மக்களுக்கு உழைக்கவில்லை, இந்த மக்களுக்கு தொண்டாற்றவில்லை. ஒரே கடமை, ஒரே இலக்கு, அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதுதான் இந்த ஒட்டுமொத்த திமுக கும்பலுக்கும் ஒரே வேலையாக. கீழடியில ஒரு விமர்சனம், ஆதாரத்தோடு பதில் சொல்றோம். முருகன் மாநாட்டில் விமர்சனம், ஆதாரத்தோடு பதில் சொல்றோம். இங்க நெல் கொள்முதல் நிலையம் வைக்கவே இல்லை. இப்ப எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த சோழவந்தான் தொகுதி இப்ப காலையில வருகிற போது இன்றைக்கு நாங்க அந்த விவசாயிகள் எங்க இடத்துல கோரிக்கை சொல்றாங்க, நெல் மூட்டைகள் தேங்கி விவசாயிகள் வேதனை செய்தி நாராயணபுரம் எங்க இதுல வந்து சொன்னாங்க. நாராயணபுரம் உசிலம்பட்டி செல்லம்பட்டியில 500க்கு அதிகமான ஏக்கர்ல பரப்பளவுல நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அதை என்ன செய்வாங்க, கிராம பொதுமக்கள் அந்த அரசு நேரடி கொள்முதலை நிர்வகிப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அரசு நேரடி கொள்முதலை தனியாருக்கு கொடுத்தான். தனியார்னா யாரு? அவர் தான் இவர் தான் அவர், அவர் தான் இவர் தான் அவர். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்ட, புரியாதவங்க விட்டுருங்க. தனியார் யார்? அந்த சார் தனியாருக்கு அந்த நெல் கொள்முதல், அரசு நெல் கொள்முதல் கொடுக்குறாங்க. இதை உதயகுமார் சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தம்பி என்கிற அந்த உரிமையோடு, புரட்சி தலைவர் தமிழசாமி அம்மாவின் பிள்ளை என்கிற அந்த உரிமையோடு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு 15 ஆண்டுகளாக நடைபெற்றுக்
இந்த அரசு கொள்முதல் நிலையத்தை தனியாருக்கு தாயமாக்க துணிந்திருக்கிறது இந்த ஸ்டாலின் திமுக அரசு, இந்த மாவட்ட நிர்வாகம் என்று சொன்னால் எங்கே போகிறது தமிழ்நாடு? ஆனால் நாங்கள் இருக்கிற போது இன்றைக்கு எவ்வளவு கொள்முதல் நிலையங்களை இங்கே திறந்திருக்கிறோம். 2136 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு, முக்கியமா கவனிக்கணும், முயற்சினே உடனுக்கு உடனே பணத்தை கொடுத்த அரசு எடப்பாடி அரசு. நீங்க என்ன பண்றீங்க? விவசாயி ரோட்ல கிடக்குங்க நெல் மூட்டை, அந்த கதிர்வழி மேல் இன்றைக்கு ரோட்ல கிடக்கு, கண்ணீர் வருகிறது. இந்த அரசுக்கு இதை கவனிப்பதற்கு நேரம் இல்லையா? டெப்டி கலெக்டர் நான் நியமனம் பண்ணுவேன். 15 நெல் கொள்முதல் இருந்தத 46 நேரடி நெல் கொள்முதலமாக இந்த சோழவரங்களில விவசாய கோரிக்கையை வைத்து செஞ்சிருக்கிறோம். நாங்க இப்போ இந்த மன்னாடி மண்டலத்திலிருந்து கேட்கிறோம், இந்த அரசுக்கு துணிவு இருக்குமானால் விவசாயிகளை பாதுகாக்கிறேன் என்று சவால் விடுகிறீங்க. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா? இல்லை, விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிற அரசு திமுக அரசு என்பதை சோழவர்கள் சொல்றாங்க. ஏன்னா நாங்க செஞ்சிருக்கிறோம். டெப்டி கலெக்டர் என்னை விடவே மாட்டாங்க. உடனே அமைக்கணும், நெல்லாம் உடனே கிடைக்கும். டெப்டி கலெக்டர் கூப்பிட்டுருப்பான். எந்தெந்த ஊர்ல வாடிப்பட்டியில எத்தனை நெல் கொள்முதல்? 5 சரின்னு பார்த்தா 15 போட்டுருவாங்க. விவசாயிகளுக்காக எங்க தனிப்பட்ட முறையில நாங்க நெஞ்ச முயற்சி சொல்றோம். தனியார் யாரும் அதுல மொத்த பைசா எங்க கட்சி நிர்வாகிகள் இங்க இருக்கிற போது நெற்றி வைக்கிற காலமாக விவசாயத்திலிருந்து பெறாதவர்கள் அண்ணாதோட முன்னேற்றம். நீங்க சாகுக்கின்றான், தூக்குறதுக்குன்றான், இறக்குறதுக்குன்றான், வைக்கிறதுக்குன்றான், என்னதான் கண்டுபிடிப்பான்னு தெரியல. எப்படிதான் கண்டுபிடிக்கிறான்? நெல் கொள்முதல் கொள்ளையா கொள்ளையா கொள்ளை. இதெல்லாம் நீங்க சோழவர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம முடிவு கட்டணும். கடந்த 4 ஆண்டுகளில் இப்ப நாங்க சொல்ற 2136 ராமலிங்கம் 2136 நம்ம திமுக 4 ஆண்டுகளில் எத்தனை அரசு நெற்கொள்முதல்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் எத்தனை நமக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது? 840 கோடி. இந்த திமுக ஆட்சியில கடந்த 4 ஆண்டு காலத்துல உரிய முறையில நேரடி நெல் கொள்முதல் அமைக்காத காரணத்தினால் 840 கோடி மதிப்பில நெல் மூட்டைகள் சேதம். யார் அப்ப ரத்தத்தை வேலையாக சிந்திய விவசாயிகள் இன்றைக்கு நட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை எப்படி இந்த நாடு பொறுத்துக் கொள்ளும்? ஆகையால் இன்றைக்கு இப்ப திமுக ஸ்டாலின் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்தமா பேக வாங்கணுமா, இளைய தலைமுறையில விளையாடணுமா, நீங்க தான் இந்த நாட்டு மன்னர்கள், நீங்க தான் இந்த நாட்டு நம்பிக்கை, நீங்க தான் தீர்ப்பளிக்க போற மன்னர்கள். ஆகவே நீங்க தெரிஞ்சுக்கங்க, நாங்க 12,000 கோடி, அவர் இன்னைக்கு 2244 கோடி. மலைக்கும் மடுவுக்கும் ஒரு வித்தியாசம். காப்பீடுங்க, அது இன்சூரன்ஸ் தர போதும். அது வாங்கி தரது கூட ஒரு முயற்சி எடுக்கல.